உங்களோட ரெஸ்யூம் தான் உங்கள் கெரியரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஆனால் நம்மள பல பேர் அது ரொம்ப கிளட்டர்டாக வச்சுருக்கோம். ரெஸ்யூமில் எந்த விஷயம் இருக்கணும், எது கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்றத லெட்ஸ் ஃபிக்ஸ் இட் ப்ரொஃபஷனலி. நம்பர் 1, த ஐடென்டி. ஃபர்ஸ்ட் த ஹெடர். உங்கள் நேம், மொபைல் நம்பர், ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி, அலாங் வித் தட் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் URL. இது மட்டும்தான் டாப் சென்டரில் இருக்கணும். உங்கள் ரெஸ்யூமில் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் தேவையே கிடையாது. Let's keep it clean and avoid it. Number 2, objective versus summary. இன்னும் objectiveனு ஜென்ரிக்கா எழுதிட்டு இருக்காதீங்க. அதுக்கு பதிலா executive summaryனு மாத்துங்க. சிம்பிளா சொல்லணும்னா மூணே விஷயம் தான். உங்க core skills என்ன, நீங்க எந்த ரோலுக்கு அப்ளை பண்றீங்க, and how can you add value to the company. Just keep it sharp. Number 3, education. Focus on relevancy. உங்க எஜுகேஷன் செக்ஷன்ல 10th and 12th மார்க்கை பர்சன்டேஜோட பெரிய டேபிள் போட்டு காட்டாதீங்க. அது உங்க ரெஸ்யூமை அவுடேட்டடா காட்டும். ஜஸ்ட் மென்ஷன் யுவர் லேட்டஸ்ட் டிகிரி, காலேஜ் நேம் அண்ட் த இயர் ஆஃப் பாசிங். அதுதான் ஆக்சுவல் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட். நம்பர் 4, இன்டர்ன்ஷிப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்டர்ன்ஷிப் பத்தி எழுதும்போது ஜஸ்ட் டிஸ்கிரிப்டிவா எழுதாம இம்பாக்ட் பேஸ்டா எழுதுங்க. லைக் என்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணீங்க, என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்க. ஸ்கில் செட்ல ஜென்ரிக்கா PPT ஆர் ப்ராப்ளம் சால்விங்னு போடாம ஸ்பெசிஃபிக்கா உங்க டெக்னிக்கல் ஸ்கில் செட்டை ஹைலைட் பண்ணுங்க. நம்பர் 5, த டெலிட் லிஸ்ட். உங்க பர்சனல் டீடைல் செக்ஷன்ல ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், மேரிட்டல் ஸ்டேட்டஸ்லாம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு irrelevant ஆனது. சேம் கோஸ் ஃபார் தி டிக்ளரேஷன் அட் த பாட்டம். ஃப்ரெஷர்ஸ்க்கு இது எதுவுமே தேவையில்லை. ரெஸ்யூம்ன்றது உங்க ஹிஸ்டரி கிடையாது, அது உங்க பொட்டன்ஷியலை காட்டுற ஒரு டாக்குமெண்ட். அதை எவ்வளோ கிறிஸ்பா வச்சிருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கால் பேக் கிடைக்கும். இன்னும் இந்த மாதிரி ரெஸ்யூம் கண்டென்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க ஃபிட் அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.